8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ஆதலால் எப்படி இக்காலத்தின் பாடுகள் எப்படி இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லவைகள் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இப்போ அனுபவிக்கிற இந்த பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் இது கிடைக்க போற மகிமைக்கு நிகரானதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுடைய பாடு, வேதனை, கஷ்டம் அவனுக்கு கிடைத்த இரட்டிப்பு ஆசீர்வாதம் நிகரற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கர்த்தர் செய்ய போகிற காரியம் நீங்கள் அனுபவிக்கிற இந்த துக்கத்துக்கு ஈடானதல்ல, இதன் விடைக்கும் மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 24வது வசனம். 24. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் அப்படியே செய்கிற ஆண்டவர். வாக்குப்படி இருக்கிறார், அவர் வாக்கின்படியே செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் இந்த துன்பத்துக்கு மிச்சமாய் அதிகமாய் நிகரில்லாத மேலான காரியத்தை செய்கிற ஆண்டவர்.